வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த மட்டன் மிளகு குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் குழம்புக்காக 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 வரமிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. அளவான தீயில 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் பச்சரிசி, 3 கொத்து கருவேப்பிலை, மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். இதோடைய 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயையும் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். மட்டன் மிளகு குழம்புக்கு தேவையான எல்லாமே நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். முதல்ல இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இடித்தது. ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். $150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 100 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த மசாலாவை இப்போ ஊற்றிடலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 கப் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி அதிகப்படியான தீயில 1 விசிலும் குறைஞ்ச தீயில 2 விசிலும் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். குறைஞ்ச தீயில வேக வச்சதால் மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். குறைஞ்ச தீயில வேக வச்சதால் மட்டன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதித்து வந்துருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகுக்கு பதிலாக சோம்பு போட்டு தாளிக்கிறதா இருந்தால் தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் 2 வரமிளகாயும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் மிளகு குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.